வெல்கம் டு மை சேனல். சூரியனை பிரசவிக்கும் பாறை. எழுதினவர் தோப்பில் முகமது மீரான். இந்த பாடத்தை இப்போ பார்க்கலாம். எனது கிராமத்தின் கிழக்கு திசையில் இருக்கும் பாறை தான் சூரியனை பிரசவிக்கிறது. காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த பாறையின் விழாவை பிளந்து கொண்டு சூரியன் வெளிவருவது தெரியும். பாறையின் வயிற்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு சூரியன் வெளிவருகிறது. வானத்தரையில் தவழ்ந்து கொண்டே நகர்ந்து கடலில் காலிடறி விழுந்து இறந்து போகிறது. சூரியன் இறக்கும்போது இருட்டு மேய தொடங்குகிறது. அவ்வாறு தினம் ஒரு சூரியனை பிரசவிக்கும் பாறை எனக்கு மாபெரும் அற்புதம். எத்தனை சூரியன் தான் இந்த பாறையின் வயிற்றுக்குள் மறைந்திருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கேட்டார், சூரியன் எங்கே உதயமாகிறது? குழந்தைகள்லாம் பதில் தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார்கள். மீரான், பதில் சொல்லு. நான் கையை நிக்கரில் தேய்த்து கொண்டு எழுந்தேன். அரைக்கால் சட்டை. கிழக்கு திசையில் கையை சுட்டிக்காட்டி சொன்னேன், பாறையின் உள்ளே இருந்து. பேஷ் மீரான், உட்காரு. சூரியனை பெறும் பாறையை நேரில் சென்று பார்ப்பதற்கு அன்று முதல் ஆர்வம் அலைமோதியது. ஆற்றை கடந்துதான் அங்கு போக முடியும். உம்மாவோ வாப்பாவோ தெரிந்தால் தோலை உரித்து விடுவார்கள். அம்மா அப்பா. ஆற்றை கடக்க அச்சம். வாப்பாவுக்கு அச்சம். காலையில் உம்மா பழைய சோற்றை வாரி தரும்போது என்னை கேட்டாலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. உம்மா, எனக்கு அந்த பாறையை காட்டித்தா. அந்த பாறையில் ஏறக்கூடாதுடா, இங்கே ஊசி கிணறு இருக்குது. ஊசி கிணறுக்கு ஒரு பெரிய பாம்பு காவல் நிற்குது. பாம்பு கொத்தும். பாம்பு சூரியனை கொத்தாதோ? உம்மா பதில் சொல்லவில்லை. கொழும்பிலிருந்து வந்த தங்கள் சமய அறிஞர் அந்த பாறைக்கு போனப்போ தண்ணி தாகம் எடுத்தது. உடனே கையில் இருந்த கம்பை எடுத்து பாறையில் இடித்தார். பாறை பொத்து போச்சு. தண்ணி பொங்கி வந்தது. தங்கள் தண்ணி குடித்து தாகம் தீர்த்து கொண்டார். பிறகு ஒரு கல்லை எடுத்து அதை மூடினார். யாரும் இந்த மூடியை எடுக்காமல் ஒரு பாம்பை காவலுக்கு நிறுத்தினார். அந்த மூடியை எடுத்தால் தண்ணி மேலே வந்து இந்த துன்யாவே அழிஞ்சிடும், உலகம். என் கண்களில் பயம் நிழலாடியது. என்றாலும் அந்த பாறையில் ஒரு தடையாவது ஏறி பார்க்க வேண்டும், எனது தீராத ஆசை. உம்மா, அதுக்கு மூடியை நம்ம எடுக்காண்டாம், ஒருக்கா ஏறி பார்த்துட்டு வந்துட்டா என்ன? தங்களுக்கென பள்ளிக்கு நேச்சை இல்லாமல் போகக்கூடாது மசூதி. நேச்சை கொண்டு போகும்போது ஒன்றையும் கூட்டிகிட்டு போகலாம். அந்த கிணறு ரொம்ப ஆழமா? அதுக்கு ஆழம் இன்னும் வரை யாரும் பார்க்கல. மக்கட்டி ஒரு கப்பல் நூலு கொண்டு வந்து ஆழம் பார்த்தாரு. ஒரு கப்பல் நூலும் தீர்ந்து அப்பவும் ஆழம் பார்க்க முடியல. உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரே சிந்தனை, ஊசி கிணற்றை காண வேண்டும், பாறை மேல் ஏற வேண்டும். ஒரு தடவை தங்கள் பள்ளிக்கு நேச்சை கொண்டு சிலர் செல்வதை பார்த்தேன். உடனே அவர்கள் பின்னால் நடந்தேன். யாசின் ஓதினார்கள். நெய்யப்பம் பழமும் நேர்ச்சை கொடுத்தார்கள். நேர்த்திக்கடன். எல்லோரும் போய்விட்டனர். நான் மட்டும் அங்கே தயங்கி நின்றேன். என்னை யாரும் கவனிக்கவில்லை. பாறையின் தென்பகுதி வழியாக மேல் நோக்கி ஏறினேன். பாறையின் மேல் சென்றடைந்தேன். பச்சை போர்வை விரித்திருப்பதை பார்த்தேன். மாதா கோயிலின் கோபுரத்தின் மேல் இருக்கும் குருசு தென்பட்டது. சிலுவை. அலையெழுப்பாத நீலக்கடல், அதில் இழையும் பாய்மரங்கள், புகை துப்பிச் செல்லும் சரக்கு கப்பல், சிப்பிப்பாறை கடலின் ஒற்றை மார்பு போல் தெரிகிறது. பச்சை சேலையும் நீல ஜம்பரும், மேலாடை அணிந்த மணல் மேடு. இயற்கையின் இலக்கியம் எனது பிஞ்சு உள்ளத்தில் உணர்ச்சியின் வீணை நரம்புகளை மீட்டியது. அந்த இன்பத்தில், அந்த அழகில், அந்த குளிர்காலத்தின் தாள லயத்தில் எல்லாம் மறந்து போனேன். சற்று அருகில் நெடும்பனையில் பதனி எடுக்க வந்தவர் பனை ஓலை மட்டையில் தட்டிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன். என் பின்பக்கம் படம் எடுத்து நிற்கும் ஒரு பாம்பு. பயந்து போனேன். அலற பார்த்தேன். சத்தம் வெளிவரவில்லை. எனது காலும் கையும் மரத்து போய்விட்டன. இதய துடிப்பு நின்றுவிட்டது. பாம்பு படத்தை சுருக்கி கொண்டது. நீ என்னை கொத்துவியா? பாம்பு சற்று தலையை உயர்த்தியது. தலையசைத்தது. இல்லை. பாம்பு ஊர்ந்தது. கொஞ்சம் தூரம் போனது. திரும்பி போகலாம் என்றால் போகும் வழியில் பாம்பு கிடைக்கிறது. அதை கடந்துதான் போக வேண்டும். பாம்பு மீண்டும் தலை தூக்கியது. தலையசைத்தது. அதை என்னிடம் எதையோ கேட்பதாக புரிந்து கொண்டேன். நீ என்னை கொத்தாதே, நான் சின்ன பையன், விவரம் தெரியாமல் வந்துவிட்டேன். நீ வழிவிட்டால் நான் போய்விடுவேன். பாம்பு வழியில் நீண்டு நிமிர்ந்து கிடந்தது. பிறகு என் எதிரே ஊர்ந்து வந்தது. கொஞ்சம் நேரமானதும் அதன் ஒவ்வொரு அசைவின் மொழியும் எனக்கு புரிந்தது. நாங்கள் மிகவும் நெருங்கிவிட்டோம். நண்பர்களானோம். நீ ஏன் வந்தாய்? பாம்பு கேட்டது. நான் சூரியனை பிரசவிக்கும் பாறையையும் ஊசி கிணற்றையும் பார்க்க வந்தேன். சூரியனை பெறுவது இந்த பாறையா? இல்லை, இந்த பாறை இதன் கிழக்கு பக்கமுள்ள எல்லா பொருள்களையும் மறைத்து கொண்டு நிற்கிறது. அதனால்தான் சூரியன் இந்த பாறையிலிருந்து உதிக்கிறது என்று நீ நம்பியிருக்கிறாய். பொழுது புரிந்ததா? புரிஞ்சுது. நீ உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினாய். அதனால்தான் உன்னை விரும்புகிறேன். சிநேகிதா, உன் பேர் என்ன? நான் கேட்டேன். பாம்பு சிரித்தது. எனக்கு பெயர் வைக்கும் முன்னாலே ஒரு மனிதனை கடித்து என் தாய் இறந்து போனாள். மனுஷன் சாவலியா? இல்லை, சில மனிதர்களிடம் எங்களை விடவும்
விஷம் அதிகம் உண்டு. எனக்கு அந்த மாதிரி மனிதனை பார்த்தால் பயம். நீ என்னை பார்த்து பயப்பட்டியா? இல்லை நண்பா, நீ நல்லவன் தான். நல்ல ஆட்களிடம் விஷம் இல்லை. நான் சிரித்தேன். இருவரும் குலுங்கி சிரித்தோம். நீ ஆணா பெண்ணா? நான் ஆண். கல்யாணம் ஆச்சா? எதுக்கு? மனைவி அடித்து கொள்ளவா? அப்போ உனக்கு மக்கள் இல்லையா? குழந்தைகள். நாங்கள் மனிதர்களை விட சுதந்திரமுடையவர்கள். அப்படியானா விவாகத்தின் கயிற்றால் எங்கள் கரங்கள் கட்டப்படுவதில்லை. நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை. மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல. என்ன வேலைப்பாடு வைக்கியா? இல்லை, நான் சொல்லுவதன் பொருளை காலப்போக்கில் நீ புரிந்து கொள்வாய். அப்போது நீ என்னை நினைத்து பார்ப்பாய். அந்த நினைவை நிலைநாட்ட நீ எப்போதாவது ஒரு தடவை இந்த பாறையின் மேல் வந்து போக வேண்டும். கண்டிப்பாக வருவாயா? கண்டிப்பாக வருவேன். நீ இந்த ஊசி கிணற்றை பார்க்க அல்லவா வந்தாய்? ஆமாம். இதன் உள்ளே ஒரு கிணறு உண்டு என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறேன். அதன் மூடியை எடுத்தால் தண்ணீர் பொங்கி வந்து உலகம் அழிந்துவிடும் என்று நீ நம்புகிறாயா? ஆமாம், நம்புகிறேன். மூடா? நான் மூடனா? ஆமாம், நீங்கள் நம்பர் 1 மூடர்கள். நீங்கள் மனிதர்கள். மனிதர்கள் என விஷமுள்ள ஜீவன்கள்னு சொன்னேன். இப்போ மூடர்கள்னு சொல்கிற. கொஞ்சம் போனால் பைத்தியம்னு சொல்லுவியோ? சந்தேகமா? நீ எங்களை கடிச்சு கொல்லல, அங்குலமாக கொள்கிற. பாம்பு வெடி சிரிப்பு சிரித்தது. நான் உங்களை கொல்லவில்லை. உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கே அப்படி ஒரு கிணறே கிடையாது. அங்கே தெரியும் வட்டக்கல் கிணற்றின் மூடியும் அல்ல, வெறும் கல் தான். அது என் குடும்ப வீடு. எனது முன்னோர்கள் பிறந்ததும் வளர்ந்ததும் இறந்ததும் அங்குதான். நான் ஓய்வெடுப்பதும் குளிர்காலத்தில் தங்குவதும் அங்குதான். அப்போ என் உம்மா சொன்னது பொய். முன்பு யாரோ ஒருவர் சொன்ன பொய் மூட நம்பிக்கையாக மாறியது. பிறகு அது நம்பிக்கையாகிவிட்டது. அந்த நம்பிக்கையின் சங்கிலி தொடர் இந்த கணமே அருந்து போகிறது. இந்த கல்லை நீக்கினா உலகம் அழியாதா? இல்லை, இந்த உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். இனி நீ போகலாம். காலம் கழியும் தோறும் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய். உன்னை நீ தெரிந்து கொள்வாய். பாம்பு அங்கு நிற்கவில்லை, வேகமாக போனது. ஊசி கிணற்றின் மூடிக்குள் மறைந்தது. திடீரென்று ஏற்பட்ட அந்த பிரிவு என் மனதில் வேதனையின் அலைகளை எழுப்பியது. நான் சற்று நேரம் மௌனமாக நின்றேன். சிவந்த சூரியன் கடலின் மடியை நோக்கி நகர்ந்தது. சுவர்ண கதிர்கள், பொன்கதிர்கள் பச்சை போர்வையில் விழுந்து கிடந்ததை கண்டேன். மாதா கோவிலில் கோபுரமணி முழங்கியது. கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் காகங்கள். நான் நடந்தேன். பாறையின் சரிவோடு நெருங்கி இறங்கினேன். பாறையின் தாழ்வாரத்தில் கம்புடன் வாப்பாவை கண்டபோது நான் அலறிவிட்டேன். வாப்பா, என்னை அடிக்காதே. இன்றைக்கு எனக்கு வயது 36 முடிந்தது. நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை. நாங்கள் மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல. அன்று அந்த பாம்பு சொன்னதன் பொருளை இன்று நான் புரிகிறேன். அன்று நான் பாம்புக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற பாறை மேல் போய்விட்டு நரங்கி இறங்கினேன். தாழ்வாரத்தில் கையும் கம்புமாக நிற்க என் வாப்பா என்று இல்லை.